ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தொடர்ந்து ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ரோம நிருபமானது நிருபங்களிலெல்லாம் மிக முக்கியமான ஒரு நிருபம். கிறிஸ்தவ சட்டத்திட்டங்கள் இவைகளில் எல்லாவற்றினுடைய ஒரு அடிப்படை நூலாக காணப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதே போல் கிறிஸ்தவ அடிப்படை கொள்கையினுடைய விளக்க ஒரு நூலாக காணப்படுகிறது. ஆகவே இதை நாம் தெளிவாக திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த ரோமர் நிருபமானது மற்ற நிருபங்களை காட்டிலும் முதல் வரிசையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிந்திய காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் மற்ற சில நிருபங்களை விட பிந்தி எழுதப்பட்டிருந்தாலும் வரிசை கிரமத்தில் வரும்பொழுது முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டிய தெளிவான ஆழமான சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் தன்னை பற்றி அங்கே அவர் அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து அவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி அங்கே அவர் முன்வைக்கிறார். 2ஆம் வசனம், முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழ்தன்மை, அவருடைய தெய்வத்துவத்தை எல்லாவற்றையும் பற்றி இங்கே விவரிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாக அவர் இருக்கிறார். அவர் மெய்யான தேவன், அவர் மெய்யான மனிதன் என்ற நிலையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக தெளிவாக அங்கே எழுதுகிறதாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறார்? அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். இவ்விதமாக சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாடுகளிலே பார்க்கும் பொழுது இது தெரிகிறது. இதைத்தான குறிப்பிடுகிறார். தேவனுடைய அங்கே புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே எழுதப்பட்டுவிட்டது. பழைய ஏற்பாட்டிலே அவருடைய வரலாறு முழுவதையும் நாம் பார்க்கிறோம். அவர் எந்த சந்ததியிலே பிறப்பார், எந்த இடத்திலே பிறப்பார், அவர் எப்படி வாழ்வார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், முழுமையாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்வார், எந்தெந்த இடத்திற்கு போவார், அழகாக எழுதியிருக்கு இல்லையா? இந்த சாஸ்திரிகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேடி வந்து அங்கே ஏரோது ராஜாட்ட போகிறாங்க இல்லையா? அவன் சாஸ்திரிகளெல்லாம் அழைத்து பார்க்கும்போது அவங்க வேதத்தை தான் புரட்டி பார்க்குறாங்க. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்ற இடத்தை பார்த்து அங்கே ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறது. ஆகையினால அவன் அந்த சாஸ்திரிகளுக்கு சொல்லி அனுப்புகிறான் இல்லையா? அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய பரமேறுதல் தெளிவாக விளக்கமாக நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம்.
முன் எழுதப்பட்ட ஒரு வரலாறு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே பிறந்தவர். அவர் எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் தயார்படுத்தப்பட்டு விட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டார். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்ற வேண்டும் என்ற திட்டம் அங்கே முதலாவதே திட்டப்பட்டு விட்டது என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்கு வாக்கு பண்ணிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலே வாக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்ரீயின் வித்து என்று சொல்லப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டது. பிசாசனுடைய தலை நசுக்குபவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாக வந்து இதை செய்வார் என்று அன்றைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. வாக்கு பண்ணப்பட்ட தேவன். அவருடைய செயல்கள் எல்லாம் முன்கூட்டியே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் அடையாளங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர் என்றெல்லாம் மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் இதை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அந்த வாக்குப்படி எப்படி அவர் தாவீதின் சந்ததியிலே தோன்றுபவர் என்று சொல்லப்பட்டது. வரலாற்றை பார்க்கும் பொழுது என்ன இருக்கு? தாவீதினுடைய பின்னடியார் தான் அவர். தாவீதுக்கு பிறகு 14 தலைமுறைக்கு பிறகு பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். அது வரைக்கும் 14 வருஷம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரைக்கும் ஒரு 14 தலைமுறை. ஆகவே தாவீதுக்கு பிறகு 28 தலைமுறை. அதில் தோன்றியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் சந்ததியிலே அவர் பிறப்பார், தோன்றுவார், தாவீதின் சிங்காசனத்திலே உட்காருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு நீதியுள்ள கிளை, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை ஏற்படுத்துவேன் அங்கே சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் இதை அழகாக எழுதுகிறார்கள். அவ்விதமாக சொல்லும் பொழுது தாவீதினுடைய சந்ததியில் என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அதையும் குறிப்பிட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே சொல்லியிருக்கு இல்லையா? இவ்விதமாக இது புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது அங்கே ஆண்டவரே அங்கே சொல்லும்பொழுது சொல்கிறார் இல்லையா, அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார் என்று சொல்லும் பொழுது தாவீதே தன்னை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லையா? தாவீதுக்கும் ஆண்டவர் தான். ஆனால் மனுஷீக பிரகாரமாக அவர் தாவீதின் சந்ததியிலே அவர் தாவீதின் வம்சத்தில் இங்கே தோன்றுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் ஆதியிலே அவர் தேவனாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவகுமாரனாக இருந்தவர், மனிதனாக ஸ்ரீயின் வித்தாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்று பார்க்கிறோம். இது வேத வாக்கியங்களின்படி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவர் வருகிறார். இதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதாக பார்க்கிறோம். தாவீதின் சந்ததியில் அவர் தோன்றியவர். அடுத்ததாக அவர் அங்கே அந்த வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னார்? அவர் உயிரோடு எழுந்ததினாலே அவர் பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் தேவகுமாரன் என்பதை குறிப்பிடுகிறார். பவுலப்போஸ்தலன் அவர் மெய்யான மனிதனாகவும் மெய்யான தேவகுமாரனாகவும் தேவனாகவும் நமக்கு இங்கே விளக்கி காட்டுகிறார். அவர் உயிரோடு எழுந்ததினால அவர் தேவனுடைய குமாரன் என்று அங்கே சாட்சி கொடுக்கப்படுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அதற்கு சாட்சி பகர்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அநேகர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதையினுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார் இல்லையா? இவ்விதமாக அவர் மற்றவர்களை உயிர் பெற்று எழச் செய்யக்கூடிய சக்தி படைத்த தேவனாக, தேவகுமாரனாக அவர் இருந்தார். உயிர்த்தெழுதலை அவர் தேவகுமாரன் என்று ரொம்ப தெளிவாக நிரூபித்து விட்டுவிட்டது. மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். மனிதனால் முடியுமா? முடியாது. தேவனாலே தான் முடியும். தேவகுமாரன் என்பது நிரூபணமாகிவிட்டது. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். சொல்லும் பொழுது 2 விதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அவர் தேவகுமாரன் என்று நிரூபணம் இருக்கதே, அது பலமானது என்று ஒரு விளக்கம் வருது. இன்னொரு விளக்கம், அவர் பலமானவர்,
வல்லமையுள்ளவர் என்று இன்னொரு விளக்கத்தை சொல்கிறாங்க. உண்மைதானே? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும்பொழுது, வரிசையாக சொல்லும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அவருடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர் தேவகுமாரன் என்பது பல விதத்திலே அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, 5 அப்பமும் 2 மீனையும் வச்சுட்டு 5000 பேர் போஷிக்கிறார். 7 அப்பமும் சில சிறு மீன்களை வைத்து 4000 பேர் போஷிக்கிறார் இல்லையா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அவரை தொட்டையாவர் சொஸ்தமானார்கள். அவர் பின்னால் போகிறாங்க, அவரை நம்பினவர்கள் அத்தனை பேரும் சொஸ்தமாகிறார். யாரும் விடுபடலை பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு தேவன், கடல் மேல் நடந்தவர். அங்கே சீஷர்கள் படகுல போகும்பொழுது அங்கே படகு அலைப்படுது, அமிழ்ந்து போகும் என்ற நிலை வருகிறது. காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்போ அவங்க ஆண்டவர் பார்த்து தட்டி எழுப்பி என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறது நமக்கு தெரியலையா? அப்போ அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர்களை கண்டித்து விட்டு என்ன சொல்கிறாரு, ஏன் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்படுறீங்க என்று சொல்லி அங்கே அவர் காற்றை பார்த்து அவர் அதட்டுகிறார், கடலை பார்த்து இறையாதே அப்படிங்கிறார். இப்போ சீஷரெல்லாம் உடனே அப்படியே கேட்டு விடுது இல்லையா, காற்று அப்படியே அமர்ந்து விடுகிறது, அப்படியே கடலும் அப்படியே கொந்தளிப்பு அப்படியே நின்றுருது. இப்போ சீஷர் சொல்கிறாங்க, காற்றும் கடலும் இவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதே என்று அவர் சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவைகள் அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு எடுத்துக்காட்டுகளாக, பலமான சான்றுகளாக காணப்படுகின்றன. இந்த உலகத்தில் நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனாக, தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வேதம் படிக்கிறவர்களெல்லாம் அவரை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா என்றால் இல்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. தேவகுமாரனாக அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. வேதத்தை தெளிவாக பார்க்கலன்னு தான் அர்த்தம் இல்லையா, அவருடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அவர் தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர், தேவகுமாரனாக இந்த உலகத்திலே தோன்றியவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன். வேதம் தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறது. அவர் தேவன் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிரூபித்து அவர் காட்டியிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். தேவனாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலே அவர் மனிதனாகவும் இருக்கிறார். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவர் மனிதன், ஆனால் உள்ளூர் ஆவிக்குரிய நிலைமையிலே பார்க்கும் பொழுது அவர் தேவன். வெளித்தோற்றத்தை பார்த்தாச்சுன்னா மனிதன் இல்லையா. அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் முழுமையான ஒரு மனிதன் என்பதற்கும் அவருடைய வாழ்க்கையை சான்றாக இருக்குது இல்லையா. அவருக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது இல்லையா, அவர் கண்ணீர் விடுறாரு இல்லையா, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. சரீர பிரகாரமாக மாம்சத்திலே தோன்றியவர் என்பதற்கு, மாம்சீக பிரகாரம் மாம்ச சரீரத்தை உடையவர் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை அதற்கு சான்றாக இருக்குது. பசி இருக்குது, இன்னும் பசி உண்டாயிட்டுன்னு சொல்கிறார். சிலுவையில் இருக்கும்போது தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா. பாடுகள், வேதனைகளை எல்லாம் மனிதன் ஏற்றுக்கொள்வது போல தன்னுடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார் இல்லையா. தூக்கம் வருமான தூக்கம் நித்திரையாக இருந்தார்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஆகவே ஒரு மெய்யான ஒரு மனிதனாக, மெய்யான தேவனாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறார். அப்போ இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கும் இந்த வசனங்கள் ஒரு சவாலாக காணப்படுகிறது. மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ அது வேற. கிறிஸ்தவர்களே, வேதத்தை படிப்பவர்களே, வேதத்தினுடைய ஒரு சில சபை பிரிவுகளே இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக ஒப்புக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை, நம்பலை. மற்ற வகுப்புனா எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்ததினாலே தேவகுமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்பட்டவர், ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக என்றும் இருக்கிறார். தேவனுடைய வலது பார்சலே வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தவர்.
மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாக, ஆண்டவராக அவர் இருக்கிறார். இதை பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக, அழகாக எழுதுகிறார். தொடர்ந்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமாய் ரூபிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரன். இப்போ தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆழ்த்தத்துவத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு வல்லமை உள்ளவர் இல்லையா? வல்லமை உள்ள தேவன். அவருடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்துகின்றன. பிசாசுகள் கூட அவருடைய பெயரை சொல்லுது இல்லையா? அவருடைய அந்த பெயர் இருக்குது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெயராக காணப்படுது. இயேசுவே என்று அறிக்கையிடுகின்றன, தேவகுமாரனே என்று அழைக்கின்றன, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லுகின்றன. தேவனுடைய வல்லமை அவைகள் சொல்லுகின்றன. என்ன சொல்லுது? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தாதீங்க, அதுக்கு முன்னே எங்களை போய் பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க. பாதாளத்தில் அனுப்புவதற்கு வல்லமை உள்ள தேவன், இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். பிசாசுகள் அவரை அறிந்தன. பிசாசுக்கு தெரியுது அவர் தேவகுமாரன்னு தெரியுது, மனுஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆகவே பிசாசுகள் கூட அவர் பெயரை சொல்லி நடுங்கின என்று பார்க்கும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள சிறந்த ஆழ்த்தத்துவமுடைய ஒரு தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிலிப்பிய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்கிறார். அப்போ தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தார். அடிமையின் கோலம் எடுத்து வருகிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்காகத்தான் வந்தார். உலகத்தில் மனிதர்கள் தோன்றும்போது வாழணும்னு தான் பிறக்கிறாங்க இல்லையா? அது எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வருகிறார். அது எப்பேற்பட்ட மரணம்? சிலுவை மரணம். அது முன்னாலேயே சொல்லியிருக்கு இல்லையா? சிலுவையிலே அறையப்படுதல், சாபத்தின் சின்னமான சிலுவையிலே அறையப்படுதல். இது ஏற்கனவே அவரை பற்றிய வரலாறுல நாம் பழைய ஏற்பாட்டிலே கூட பார்க்கிறோம் எவ்விதமான மரணம் ஏற்படும் என்று. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் தன் மற்ற நிருபங்களையும் குறிப்பிடும் பொழுது அவர் தேவனுக்கு சமமானவர், தேவன் என்று குறிப்பிடுகிறார். அவர் நம்மை மீட்டுக்கொள்ளத்தக்கதாகத்தான் அவர் மனிதனாக அவதரித்தார். இயேசு என்ற பெயருடைய பொருள் என்ன? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவர் என்று பெயர். அந்த பெயரே வல்லமையுள்ள பெயராக இருக்கிறது. பாவங்களை நீக்கி மக்களை ரட்சிக்க வல்லவர், ரட்சகர் என்று பொருள். அவர் ரட்சகராக இருக்கிறார். அவருடைய பெயர் மகத்துவமுள்ள பெயராக இருக்கிறது. அவர் பெயரை சொன்னவுடனே பிசாசுகள் நடுங்கக்கூடிய நிலையிலே அவர் அவ்வளவு சக்தி படைத்த வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். மரணத்தை கூட அவர் ஜெயித்து விட்டார். பாதாளம் அவர் அடைத்து வைக்க முடியாது. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். தன்னுடைய சீஷர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அவர் மீண்டுமாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கும். இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தன்மையுடையவர். அவர் மெய்யான தேவன், மெய்யான ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இன்றைக்கு தேவகுமாரனாக பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? மக்களை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்தல். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர், மக்களை கூட பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறார். அதனால தான் என்ன சார் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்னைக்கு குறிப்பிடுகிறார். இப்போ ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? மக்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைத்தல்.
மக்கள் பரிசுத்தவான்கள் ஆகணும். ஏன்னா மனிதர்கள் யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல. பிறப்பிலே பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை. மனிதன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்தின் தன்மையோடு கூட வாழ்கிறான். இது இந்த மனிதன் விதிவிலக்கு அல்ல. ஆகவே அவர்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும், பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும். பரிசுத்தவான்கள் ஆகப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தான் வர வேண்டும். அவ்வாறு அந்த அழைக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் அவர் செய்கிறார். அந்த நோக்கம் என்ன? மக்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்க வேண்டும். இந்த ரோமாபுரியில் உள்ளவர்கள் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரம் அவருக்கு இருந்தது. அங்கே ஏற்கனவே சபை இருக்குதா? இருக்குது. அந்த சபையை இவர் நிறுவினாரா? இவர் நிறுவலை. மற்ற அப்போஸ்தலர்கள் நிறுவின ஒரு சபை. ஆனால் அந்த சபையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். உலகமெங்கும் அவருடைய விசுவாசம் தெரியுது என்று குறிப்பிடுகிற வசனங்களே சொல்லியிருக்கு இல்லையா? இதை கேள்விப்பட்டு மேலும் அந்த ரோமாபுரியில் உள்ளவர்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்துக்குள்ளே வராதவர்கள் வர வேண்டும், பரிசுத்தவான்களாகும்படி இன்னும் தேவனுடைய வராதவர்கள் அவர் அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். பரிசுத்தவான்களாகும்படி அங்கே அழைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார். விசுவாசிகளாகும்படி அவர்களை அழைக்கிறார். விசுவாசத்துக்குள்ளாக, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணக்கூடிய ஒரு பணி அவருடைய பணியாக இருந்தது. ரோம நிருபத்திலே முழுதுமாக வரக்கூடியது விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய தேவ நீதியை பற்றி தான் சொல்கிறார். சொந்த செயல்களின் மூலமாக, சொந்த நீதியினால் கிடைக்கக்கூடிய நீதியை பற்றி சொல்லவில்லை. அப்போ இந்த மக்கள் இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல் மூலமாக, சுவிசேஷம் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து அவர் விசுவாசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவது இந்த பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த ரோமாபுரியில் உள்ள அத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கமாக காணப்படுகிறது. இப்போ விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது என்னெல்லாம் கிடைக்குங்கிற வசனத்தில் பார்க்கலாம் இல்லையா? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறதுவா? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது தேவ நீதி நமக்கு கிடைக்குது இல்லையா? விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசிக்கிறவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படான். நிறைய வருது இல்லையா வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், ஆக்கினை நின்று விடுவிக்கப்படுவார்கள். இதே வழியிலே தான் பவுலப்போஸ்தலனும் இந்த விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய தேவ நீதியை பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்கிறார். தொடர்ந்து மற்ற நிருபங்களையும் குறிப்பிடுகிறார்ல. எபேசு நிருபத்திலே பார்க்கும்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய கிரியைகளினால் உண்டானதல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியவர்கள். ஆகவே இந்த விசுவாசத்துக்குள்ளாக அழைக்கக்கூடிய ஒரு பணியை பவுலப்போஸ்தலன் அங்கே செய்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கமாக காணப்படுகிறது. விதமாக அவர் சொல்லிவிட்டு தான் அங்கே என்ன சொல்ற, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. யாருனால? இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது நம்ம தமிழில் பார்க்கும்போது ஆரம்பத்திலே இந்த வசனம் வந்துடுது, 3ஆம் வசனத்திலே வந்துடுது முதல் அதிகாரம். அந்த ஆங்கிலத்திலே பார்க்கும்பொழுது மற்ற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் அங்கே வருது. அந்த வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி வரும்போது உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆவதன் நிமித்தமாக நமக்கு கிருபை உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் சமாதான கர்த்தர் அல்லவா? சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஆத்மீக சமாதானம். அது மட்டுமல்ல, நமக்கும்
பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் இடையே ஒரு சமாதானம். மற்ற நிறுவனங்களை குறிப்பிடுகிறார்களா? இந்த தேவ சமாதானத்தை குறிப்பிடும் பொழுது, ஒப்புரவை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், பரலோகமும் பூலோகமும் ஒன்று சேரணும். மனிதன் பரலோகத்துக்கு போகணும். பரலோக வாசிகள் யாரு? பரிசுத்தவான்கள். ஆகவே இவனும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மனிதன் பூலோகத்தில் உள்ளவன் பரலோகத்திற்கு செல்ல, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ரெண்டுக்கும் இடையே சமாதானம் ஏற்படும்படி ஒப்புரவாகும்படியான ஒரு பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்துவிட்டார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆத்மீக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி அங்கே பரலோகத்தில் உள்ளவைகளோடு கூட நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகவே அவர் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு சமாதானம் உண்டு பண்ணப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அவர் இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்படுவதன் மூலமாக நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறோம். நமக்குள்ள ஆக்கினை எல்லாம் நீங்கி போகிறது. நமக்கு சமாதானம் கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. இந்த ரட்சிப்புக்கு தேவனுடைய கிருபை தானே இல்லையா? நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஆகினால் தான் இங்கே சொல்கிறார், கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானம் பெருகி இருக்கிறதா? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டீர்களா? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை சொந்தமாக்கி விட்டீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? அப்படியானால் கிருபையும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தீர். நீ தேவகுமாரனாகவே இருக்கிறீர். ஆண்டவரே, பிதாவுடைய வலது பார்சலத்திலே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் உயிர்த்தெழுந்ததினாலே கர்த்தாவே நீ பலமாக நீ ரூபித்து விட்டீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்த்துக்கணும், உண்மையை சேவிக்க, உண்மை கனப்படுத்த, அநேகரை நீதிக்குட்படுத்த பயன்படுத்தும் ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சஸ்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் பாரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே. உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் வல்லமை பாரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.